السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயதான போது அவர்களின் பெரிய தந்தையும் அதை எடுத்து அவருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வஃபாத்தானர். இதை ஒட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவலையில் இருந்தார்கள். தாயிஃபுக்கு பயணமாகி அங்கேயாவது இஸ்லாத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று சொல்லி அங்கே போய் அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அங்கே அவர்களால் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருமே அங்கே இஸ்லாத்தை தரவில்லை என்று கவலையோடு வந்தபடியில் அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாத்தை ஏற்றார். அதற்கடுத்து நஹ்லா என்ற இடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தபோது அவர்கள் தொழுகையிலே ஓதிய குர்ஆன் வசனத்தை கேட்டு 7 ஜின்கள் அவர்களை அணுகி அவர்களிடத்திலிருந்து குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நிகழ்வு தாயிஃபில் பட்ட காயத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் மருந்தாக இருந்தது என்று நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு மரியாதைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மக்காவிலே இருக்கிற மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் மீறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார்கள். அங்கே குறைஷிகளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக்கப்பட்ட நிகழ்வு என்பது அபூ தாலிபின் மரணத்திற்கு பின்னாலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணத்திற்கு பின்னாலும் அது அதிகமாக ஆனது. இந்த சூழ்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் என்பது அந்த காலத்திலேயும் நடைமுறையில் இருந்தது என்று நாம் பார்த்தோம். அது அவர்கள் வேறு வித்தியாசமான முறையில் ஹஜ் செய்தார்கள் என்பதை எல்லாம் பார்த்தோம். குறைஷிகளை தவிர மற்றவர்களெல்லாம் நிர்வாணமாக கஅபத்துல்லாவை தவாப் செய்வார்கள் என்ற நிகழ்வை எல்லாம் நாம் பார்த்தோம். அப்படி வருகிற அந்த ஹஜ்ஜுக்கு வருகிற வெளியூருக்கார மக்களை சந்தித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து வைத்தார்கள். வஃபில் ஆமி ஸானி அஷர மினல் பாஸத்தின் நபவியதி ஜாஅத் உஃபூது மின் கபீலத்தில் அவுஸ் வல் ஹஸரத் மினல் மதீனத்தில் முனவ்வரா இலா மக்கத்தில் முகர்ரமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 52 வயதான போது மதீனாவிலிருந்து 2 கூட்டம், அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கூட்டம் ஹஜ்ஜுக்காக மதீனாவுக்கு வந்திருந்தார்கள். வபாயஉன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைஅத்தின் சும்மியத் பைஅத்துல் அகபத்துல் ஊலா. அவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொன்னார்கள். அதற்கு பைஅத்துல் அகபத்துல் ஊலா, முதல் அகபா உடன்படிக்கை என்று அதற்கு சொல்லப்படும். வாரிசரமாகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு யுஅல்லிமுஹுல் குர்ஆனல் கரீம் வல் இஸ்லாம் வபதஅல் இஸ்லாமு யன்தஷிரு ஃபில் மதீனா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவிலிருந்து வந்த அவர்களோடு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். எதற்காக என்றால் அவர்களுக்கு குர்ஆனை கற்றுத் தருவதற்காகவும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காகவும் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்தவர்களோடு மதீனாவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல அனுப்பி வைத்தார். அவர் அங்கே இஸ்லாத்தை பரப்பினார். இந்த அகபா உடன்படிக்கை சம்பந்தமாக இப்படி வருகிறது. லக்கிய ஃபீ மினா சித்தத அஷ்ஹாஸின் மினல் ஹஸ்ரஜி மின் யஸ்ரிப். 6 நபர்கள் மதீனாவில், அன்றைய மதீனாவின் பெயர் யஸ்ரிப் என்பதாக இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து உள்ளே நுழைந்தார்களோ அது மதீனத்துல் முனவ்வரா என்று பெயர் மாறியது. உலகத்திலேயே மதீனா பட்டணம் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது என்றால் அதுதான். மதீனா என்றாலே நகரம் என்று அர்த்தம்.
நபியின் பட்டணம் என்று அதற்கு பெயர், மதீனத்துல் முனவ்வரா. அந்த யஸ்ரிபில் இருந்து, அதாவது மதீனாவில் இருந்து ஹஸ்ரஜ் என்ற குலத்தை சார்ந்த 6 நபர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மினாவில் வைத்து சந்திக்கிறார். அந்த 6 பேர் யார்? அஸ்அத் இப்னு ஜுராரா ஒன்று, அவுஃப் இப்னு ஹாரிஸ் ஒன்று அவருடைய பெயர், வராஃபி இப்னு மாலிக் மூன்றாவது நபர், குத்துபா இப்னு ஆமிர் இப்னு ஹதீதா நாலாவது நபர், உக்பத் இப்னு ஆமிர் இப்னு நாபி ஐந்தாவது நபர், ஆறாவது நபர் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ரிஹா. இப்படி இந்த 6 நபர்கள் அந்த ஹஸ்ரஜ் என்ற குலத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை மினாவிலே வைத்து சந்திக்கிறார். ஃபகால் லஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்டார்கள், மன் அன்து, நீங்கள் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். காலு நஃபரும் மினல் ஹஸ்ரஜ், நாங்கள் ஹஸ்ரஜ் குலத்தை சார்ந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 6 பேர்கள் பதில் சொல்கிறார்கள். கால அமின் மவாலி யஹூத், யஹூதிகளால் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருப்பவர்களா நீங்கள் என்று கேட்டார். மதீனாவை யஹூதிகள் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. வட்டிக்கு காசு கொடுத்து மிகப்பெரிய அடிமைகளை போல மதீனா வாசிகளை நடத்தி கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வருகைக்கு முன்னர். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எதிரிகளின் யஹூதிகளால் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருப்பவர்களா நீங்கள் என்று கேட்டார்கள். காலுன ஆம் என்றவர்கள் பதில் சொன்னார்கள். கால அஃபலா தஜ்லிஸூன உகல்லிமுக்கும், நீங்க கொஞ்ச நேரம் இங்க உட்காருங்களா, உங்களோட நான் பேசட்டுமா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். காலுபலா, நீங்க பேசுங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஃபஜலஸூ மஅஹு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு அமர்ந்தார்கள். ஃபதஆஹு இலல்லாஹி, அவர்கள் ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். வரல அலைஹிமுல் இஸ்லாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். வதலா அலைஹிமுல் குர்ஆன், அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டினார்கள். ஃபகால பஅதுஹும் லிபஅதின் யா கௌம் தஅல்லமு வல்லாஹி லின்னபி துஇதுக்கும் பிஹி யஹூதுன் ஃபலா தஸ்லிகன்னகும் இலைஹி. அப்ப அந்த கூட்டத்தில் அந்த 6 பேர்ல சிலர் சொன்னாங்க, இவர் யார் என்று தெரியுமா? உங்களிடத்துல யூதர்கள் இவரை பற்றி சொல்லி மிரட்டி வைத்திருக்கிறார்களே, நீங்கள் அவரை பின்பற்றக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட நபியாக இருக்கிறார் இவர் என்று அவர்களுக்குள்ளாக பேசிக் கொண்டார்கள். யஹூதிகள் மிரட்டி வைத்தார்கள். அது காணல் யஹூது யதவஅதுன ஹஸ்ரஜ பிகத்லிஹி பிநபியின் ஆகிர் ஜமான், கடைசி காலத்துல வருகிற ஒரு நபியை கொலை செய்ய வேண்டும், நாங்கள் கொலை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் எதிரிகள் அந்த ஹஸ்ரஜ் கூட்டத்திடத்திலே சொல்லி வைத்திருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன் வசனங்களை எடுத்து காட்டிய பிறகு, எடுத்து சொன்ன பிறகு, ஃபஸ்லம உலாயிக நஃபரு, அந்த மக்கள் அந்த 6 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 6 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சும்மன் சரபு ராஜிகீன இலா பிலாலிஹிம், பிறகு அவர்கள் யஸ்ரிபுக்கு மதீனாவுக்கு அவர்கள் திரும்பி செல்கிறார்கள். பலம்மா கதிமுல் மதீனா தக்கருலி கௌமிஹிம் ஹபரன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பிறகு இங்கே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் அனுப்பி வைத்தார்கள் என்று வேறொரு இடத்திலே செய்தி வருகிறது. அவர்கள் போய் அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய செய்தியை, அவர்களுடைய நபித்துவத்தை பற்றிய செய்தியை, ஏகத்துவத்தை போய் அங்கே எடுத்து வைக்கிறார்கள். வதஅவுஹும் இலல் இஸ்லாமி, இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் அழைத்தார்கள். ஹத்தா ஃபஷா ஃபீஹிம், அங்கே இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. பலம் யபக தாரும் மின் துவரில் அன்சாரி இல்லா வஃபீஹா திக்ரு மின் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலேயும் முஸ்அப் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பணி மகத்தானது. அதை நாம் இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலேயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய செய்தி, இஸ்லாத்தை பற்றிய செய்தி போய் சேராமல் இருக்கவில்லை. எல்லா வீடுகளிலும், மதீனாவில் இருக்கிற அனைத்து வீடுகளிலேயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய இஸ்லாத்தை பற்றிய செய்திகளை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஆக மரியாதைக்குரிய முதலாக மதீனாவிலிருந்து வந்த 6 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே மதீனாவிலே போய் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள்.
அவர்கள் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து அவர்களோடு பேசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு செய்த அந்த உடன்படிக்கைக்கு பேரு முதல் அகபா உடன்படிக்கை என்று பெயர். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 52வது வயதிலே நடந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து 2வது அகபா உடன்படிக்கை என்பதும் இருக்கிறது. அதை குறித்து நாம் நாளை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீகினை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல்வானா. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.